அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எம்பவர் அகாடமி. இந்த வீடியோவில் கோவிட்-19ஓட இம்பேக்ட் சுற்றுச்சூழல் என்விரான்மெண்ட்டில் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட கண்டென்ட் போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்லேயும் இருக்கும். கண்டென்ட் தமிழில் உள்ளது ஜஸ்ட் கூகுள் ட்ரான்ஸ்லேட் யூஸ் பண்ணதுனால எக்ஸாக்ட் வேர்ட்ஸ் இல்லைனாலும் உங்களுக்கான கண்டென்ட் கண்டிப்பாக புரிஞ்சிடும். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். குரூப் 1 மெயின்ஸ்க்கான மெட்டீரியல்ஸ் தமிழில் அவைலபிளாக இருக்குது. அண்ட் மெயின்ஸ்க்கான டெஸ்ட் சீரிஸ் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் மீடியம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. அண்ட் அதுக்கான ஷெட்யூல் நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்காங்க, அதில் தான் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். தென் வீடியோ கிளாஸஸ் சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு யூ கேன் கான்டாக்ட் திஸ் மொபைல் நம்பர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஜஸ்ட் ஒரு ப்ரீஃப் இன்ட்ரொடக்ஷன் மாதிரி பார்க்கலாம். தென் என்விரான்மெண்ட்டில் இதோட இம்பேக்ட் என்ன, இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் என்னென்ன இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கு, அண்ட் என்னென்ன சஜஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். குளோபல் கார்பன் எமிஷன்ஸ், அதாவது உலகளாவிய கார்பன் உமிழ்வு ஃபாசில் ஃபியூவல் இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடியது 2.5 பில்லியன் டன்ஸ் இந்த ஆண்டு குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த குளோபல் கார்பன் எமிஷன்ஸ் ஃபாசில் ஃபியூவலுக்கான டிமாண்டை குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இனிஷியலாக எங்கே இந்த விட்னஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனாவில் தான். அவங்க தான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் அவுட் பிரேக் ஆனதும் அங்கே தான். அவங்க லாக்டவுனும் அங்கே தான் கொண்டு வந்தாங்க. அதில் கொண்டு வந்தப்போ அந்த பீரியடில் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சைனாவில் அதிகமான ஒரு கார்பன் எமிஷன் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் ரொம்ப பாதிக்கு பாதி குறைஞ்சதாக சொல்லி விட்னஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய பேர் எக்கனாமி ஃபால் டவுன் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவான ஆஸ்பெக்ட் இருந்தாலும் கூட என்விரான்மெண்டலிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது கிளைமேட் ஒரு என்விரான்மெண்ட்கான ஒரு வெற்றி அப்படிங்கிற சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறதுக்கான ஒரு விஷயமாக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும், ட்ராவல், ஒர்க், இண்டஸ்ட்ரி இது எல்லாத்துலேயும் ஒரு டைம் லிமிட் இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லாமே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ பொல்யூஷன், க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸும் ரொம்ப கம்மியாயிருச்சு. பிகாஸ் நம்ம இண்டஸ்ட்ரீஸ் எதுவும் ஒரு ரன் ஆகலை. அதுலேருந்து வெளியே வரக்கூடியதெல்லாம் தான் ஏர் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் பொல்யூஷன். ஸோ இண்டஸ்ட்ரீஸே இப்போ இங்கே நடக்கலை. மக்களே வெளியே நடமாடாததுனால நிறைய அக்ராஸ் காண்டினென்ட்ஸ் நிறைய கண்டங்களில் பார்த்திங்கன்னா இந்த க்ரீன் ஹவுஸ் வாயு வெளியேற்றம் மற்றும் மாசுபாடு முழுவதும் வீழ்ச்சியடைந்து உள்ளது. இன்னொன்று என்னென்னா, நம்ம எக்ஸாம்பிள் டெல்லியே எடுத்துக்கோங்களேன். டெல்லியில் பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு PM அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் 2.5ன்னு சொல்லுவாங்க. PM 2.5 அப்படிங்கிறது இந்த ஃபைன் பார்ட்டிகுலேட் மேட்டர்ஸ் ஏரில் இருக்கக்கூடியது. ஸோ பகல்லே பார்த்திங்கன்னா ஸ்மாக் பயங்கரமாக இருக்கும். நம்மளால் ட்ராவல் பண்ண முடியாது. ரீசெண்டாக கூட பார்த்திங்கன்னா பொல்யூஷன் லெவல் பயங்கரமாக அங்கே இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரியான சிட்டிஸ் கூட இந்த கொரோனா வைரஸ் லாக்டவுனால் கம்ப்ளீட்டாக என்ன இருக்குதுன்னு சொல்கிறாங்க, குட் குவாலிட்டி ஏர் அங்கே பார்க்க முடியுது. தரமான காற்று அது அங்கே விட்னஸ் பண்ண முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் ஏற்பட்ட இம்பேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி ஒன்றா பார்க்கலாம். ஓவராலாக பார்த்திங்கன்னா என்விரான்மெண்ட்டில் பாசிட்டிவ் இம்பேக்ட் தான். ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லி ஒன்றா பார்க்கலாம். சஃபர் அப்படின்னு சொல்லிட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன், சிஸ்டம் ஆஃப் ஏர் குவாலிட்டி அண்ட் வெதர் ஃபோர்காஸ்டிங் அண்ட் ரிசர்ச். ஸோ இது எக்ஸாக்டானு தெரில. ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா இந்த டேர்ம் நீங்கள் கண்டிப்பாக படிச்சிருப்பீங்க. அதுக்கான தமிழ் கரெக்டாக இதில் இல்லை அப்படின்னா நீங்கள் கொடுங்க. காற்றுத்தரம் மற்றும் வானிலை முன்னறிப்பு மற்றும் ஆராய்ச்சி அமைப்பு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த PM 2.5 டெல்லியில் கிட்டத்தட்ட 30% குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நுண்ணிய மாசுபடுத்திகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நைட்ரஜன் டை ஆக்சைடு லெவல் நம்ம வெஹிக்கிள்ஸில் இருந்து இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளியே வரக்கூடிய இந்த மாதிரியான கேஸஸ் லெவலும் எவ்வளோ குறைஞ்சிருக்கு. இப்போ நைட்ரஜன் டை ஆக்சைடு லெவல்னு பார்த்திங்கன்னா 40% கிட்டத்தட்ட குறைஞ்சிருக்கு. அடுத்து வாட்டர் குவாலிட்டி. இது கண்டிப்பாக எல்லோரும் மீம்ஸில் கூட பார்த்துருப்பீங்க. கங்கா அண்ட் யமுனா ரிவர் கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறாங்க, அதாவது வாட்டர் குவாலிட்டி ட்ரிங்கிங் வாட்டர் லெவலுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அது குடிக்க முடியாது. பிகாஸ் அதில் நிறையா ஜெர்ம்ஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ பட் இருந்தாலும் அந்த தெளிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, பார்க்குறப்போ அந்த வாட்டர் குவாலிட்டி பக்காவாக இருக்குது. விச் வேர் இன் வெரி பேட் கண்டிஷன்ஸ்.
அதுக்கான பிக்சர் கூட நெக்ஸ்ட் ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். மோசமாக இருந்த கங்கா மற்றும் யமுனா உள்ளிட்ட நதிகளில் நீரின் தரம் மிகவும் முன்னேறியுள்ளன. இதுக்கான ரீசன் என்னவாக இருக்கும்? ஒன்று, இண்டஸ்ட்ரீஸ்க்கான தண்ணீர் தேவை வந்து இப்போ இல்லை, ஏன்னா இண்டஸ்ட்ரீஸே இங்கே ரன் பண்ணலை. The demand for water has gone down as industries are not using the water. தொழிற்சாலைகள் வந்து தண்ணீரை பயன்படுத்தாததால் தண்ணீருக்கான தேவை குறைந்து விட்டது. ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடியதில் 2 பொல்யூஷன் முக்கியமானது. ஒன்று வாட்டர் பொல்யூஷன், இன்னொன்று ஏர் பொல்யூஷன். அதில் வந்து இந்த வாட்டர் பொல்யூஷனுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த நச்சு பொருட்களை வந்து வெளியே வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த இண்டஸ்ட்ரீஸ் ஆர் நாட் ஆப்ரேட்டிங். இப்போ இண்டஸ்ட்ரீஸ் ஆப்ரேஷனில் இல்லாததுனால தே ஆர் நாட் ரிலீஸிங் டாக்ஸிக் எஃப்ளூயன்ஸ் இன் த ரிவர் பாடிஸ். தொழிற்சாலைகள் இயங்காததால் அவை நதி உடல்களில் நச்சுக்கழிவுகளை வெளியிடுவதில்லை. ஸோ இந்த 2 ரீசன்னால வாட்டர் குவாலிட்டி பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இது வந்து பிஃபோர் இமேஜ், இது ஆஃப்டர் இமேஜ். நெக்ஸ்ட்டு நேச்சர் அண்ட் வைல்ட் லைஃப். இப்போ பார்த்தீங்கன்னா நிறையா இதுக்குமே வந்து மீம்ஸ் நிறையா இது போட்டிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஹியூமன்ஸ் வந்து ஜூவில் போய் அனிமல்ஸை பார்க்குற மாதிரி இருந்தது. இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கோம், பட் அனிமல்ஸ் வந்து நம்மளை அப்படி பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட. ஸோ அது மாதிரி தான் இது வந்து பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டி, மும்பை இயற்கை வரலாற்று சங்கம், அவங்க என்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து இந்த ஃப்ளெமிங்கோ இதான் அந்த பேர்டு, பார்க்க வந்து கொக்கு மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து 25% யூஸ்வலாக வந்து மைக்ரேட் ஆகி இங்கே பாம்பே மகாராஷ்டிரா அந்த ரீஜனுக்கு வரும். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னா 25% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதோட வருகை. அதை தான் வந்து அதில் சொல்லியிருக்காங்க, நேச்சர் அண்ட் வைல்ட் லைஃப் ரெப்ளனிஷ்ட் இட் செல்ஃப், அதுவே அதை தன்னை நிரப்பிக்கொள்கிறது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு வந்து இஷ்யூஸ் அண்ட் சேலஞ்சஸ் பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு ரீசன் வந்து இதில் இஷ்யூ அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, இது இவ்வளோ காலத்துக்கு மட்டும்தானா, இந்த லாக்டவுன் பீரியடுக்கு மட்டும்தானா, இல்லை இது வந்து இதே வந்து கண்டினியூ பண்ண முடியுமா? லாக்டவுன் இல்லை, இந்த என்விரான்மெண்ட்டில் இந்த லாக்டவுன் உருவாக்கின தாக்கத்தை, இதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணணும், சேலஞ்சிங்காக இருக்குன்னா பிஹேவியரல் சேஞ்சஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம், இது எல்லாருமே இப்போ வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க ஒன்று. இஸ் ஒன் such positive change that can be expected to last even beyond the lockdown. ஸோ லாக்டவுன் கடந்தும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், இது ஆனால் நிறைய பேர் கஷ்டமாக இருக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணுறவங்களுக்கு. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணினா இந்த ஒரு இதை வந்து நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த லாங் லாஸ்டிங்காக நீண்ட காலத்திற்கு இந்த இதை வந்து நம்மளால் கண்டினியூ பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லெஸ்ஸர் நம்பர் ஆஃப் ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ் வில் என்ஷூர் ஃபியூவர் டிராஃபிக் ஜாம்ஸ் அண்ட் லெஸ் பொல்யூஷன். அதிகமாக தனியார் வாகனங்கள் பயன்படுத்தாமல் அதாவது நார்மலாக இப்போ கவர்மெண்ட் பஸ், இப்போ ஒரு இமேஜ் கூட பார்த்துருப்பீங்க, ஒரு பஸ் இருக்கும், இந்த சைடு வந்து கார், பைக் அப்படின்னு சொல்லி ஒரு 10 வெஹிக்கிள்ஸ் இருக்கும். இந்த 10 வெஹிக்கிள்ஸில் ஒவ்வொரு வெஹிக்கிள்லேயும் ஒரு ஆள் தான் இருப்பாங்க. அந்த 10 பேர் இதில் வந்து ட்ராவல் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரைவேட் வெஹிக்கிள்ஸ்க்கான பயன்பாட்டை வந்து குறைக்க சொல்கிறாங்க. இது என்ன கிரியேட் பண்ணும்? டிராஃபிக் ஜாம், போக்குவரத்து நெரிசலை குறையும், ப்ளஸ் பொல்யூஷன் மாசுபாடும் வந்து குறையும் அப்படிங்கிறாங்க. பொல்யூஷனில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இண்டஸ்ட்ரீஸில் இருந்து வரக்கூடிய கழிவு உற்பத்தி, வேஸ்ட் ஜென்ரேஷன், இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வரக்கூடியது. இன்னொன்று கழிவு உற்பத்தி, வேஸ்ட் ஜென்ரேஷன். ஸோ இந்த லாக்டவுனால் இண்டஸ்ட்ரீஸ் நடக்காதது. ஸோ அது என்ன பண்ணுது, இந்த இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் ஜென்ரேஷன்ஸை வந்து கம்ப்ளீட்டாக இப்போ ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கு. ஸ்டாப் பண்ணி வச்சுருக்கிறதுனால என்னாகும், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து வெளிவரக்கூடிய ஒரு குப்பை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வாட்டர் பொல்யூஷன், இன்னொன்று ஏர் பொல்யூஷன். பிகாஸ் அவங்க ஏதாவது கெமிக்கல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணாங்க, ஃபார் எக்ஸாம்பிள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்னால் அந்த டை யூஸ் பண்ணி அந்த ரிமைனிங் இருக்கக்கூடியதை தண்ணியில் அப்படியே கலந்து விட்டுருவாங்க. அதுதான் அந்த இமேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இப்படி இந்த நுரையாக இருக்கிறதெல்லாம். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் எஃப்ளூயன்ஸ் ரிலீஸ் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அதனால் வாட்டர் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. அந்த ஒவ்வொரு இது மிஷின்ஸ் வந்து ஒர்க் ஆகும்போது வரக்கூடிய அந்த ஏர் பொல்யூஷன், உருவாக்கக்கூடிய ஏர் பொல்யூஷன், அதுவும் இப்போ வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாப் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஏர் குவாலிட்டியும் வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு. உலகம் முழுவதும் காற்று மற்றும் நீர் தரம் இரண்டையும் மேம்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா,
ஒருவேளை இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ்லாம் என்ன ஆகும்? ஏற்கனவே பொருளாதாரம் என்ன சொல்லியிருந்தாங்க, இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 0.4% அந்தளவுக்கு குறைஞ்சிரும். ஆக்சுவலாக இந்த கொரோனாக்கு முன்னாடியே வந்து சொல்லப்பட்டது வந்து 5% சொல்லியிருந்தாங்க. இந்த கொரோனா ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 மந்தில் வந்து 0.4, இப்போ 0%ல் வந்து நிற்கிது இந்தியன் எக்கானமியோட லெவல். ஸோ என்ன பண்ணுவாங்க, ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இப்போ திருப்பி லாக்டவுனுக்கு அப்புறம் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா ஓவர் ப்ரொடக்ஷன் அதிகமாக வந்து இன்னும் வந்து வேலை பார்க்க ஆரம்பிப்பாங்க. அது என்ன ஆகும், முன்னாடி இருந்ததை விட எமிஷனை ஜாஸ்தி பண்ணி விட்ரும். அதுதான் சொல்கிறாங்க இந்த சேலஞ்சில். ஹவவர் இட் இஸ் ப்ராபபிள் தட் த எமிஷன்ஸ் மைட் ஈவன் சர்பாஸ் த ஏர்லியர் லெவல்ஸ். உமிழ்வு முந்தைய நிலைகளை விட அதிகமாக இருக்கலாம் போஸ்ட் லாக்டவுன், அதாவது லாக்டவுனுக்கு அடுத்து. சில கண்ட்ரீஸ்லாம் என்ன பண்ணலான்னா, ஏற்கனவே நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய என்விரான்மெண்டல் லாஸ், இனி அதெல்லாம் பார்க்க வேண்டாம், நம்மளுக்கு வந்து பொருளாதாரம் டவுன் ஆகிட்டே இருக்குது. பொருளாதாரம் எந்தளவுக்கு முக்கியமோ அதே சமயம் சுற்றுச்சூழலும் முக்கியம். பட் ஆனால் நிறைய இப்போ கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து இதை தான் பார்ப்பாங்க, லாபம் தான் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்குறப்போ அவங்க கண்டிப்பாக என்ன சூஸ் பண்ணுவாங்கன்னா, என்விரான்மெண்டல் லாஸை பயன்படுத்தாமல் எக்கனாமிக் லாஸை வந்து ரெக்கவர் பண்ணுறதான் வந்து மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏற்பட்ட பொருளாதார இழப்பை ஈடு செய்ய சில நாடுகள் தங்கள் சுற்றுச்சூழல் சட்டங்களை கைவிடக்கூடும். they might let their environmental loss down to make up for the economic loss suffered during the lockdown. நெக்ஸ்ட்டு பாவர்ட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்சில் இது எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம படிச்சிருப்போம் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், கிட்டத்தட்ட ஒரு 17 கோல்ஸ் இருக்குது. கொரோனாக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கோலில் அச்சீவ் பண்ணுறதுல முக்கியமான ஒரு டேர்ம் இருக்குது, தட் இஸ் பாவர்ட்டி. அந்த பாவர்ட்டி எத்தனாவது கோல் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். ஸோ அதை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது அப்படின்னு, ஏன்னா ஆல்ரெடி இப்போவே வந்து நிறைய பேர்கிட்ட வந்து இப்போ இந்த டெய்லி வேஜஸில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், நிறைய பேருக்கு உணவு இல்லாமல் வந்து இருக்கிறாங்க. ஸோ பாவர்ட்டி லெவல் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் சேஞ்ச். நம்ம ஆல்ரெடி இந்த கொரோனாலாம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கிளைமேட் சேஞ்சோட எந்த அளவுக்கு வீரியம் இருக்குது அப்படிங்கிறத சிவியரிட்டியை பற்றி நம்ம நியூஸில் கேள்விப்பட்டிருப்போம். அந்த விஷயத்தை இப்போ நம்ம கான்சென்ட்ரேட்டே பண்ண முடியாது. The fight against the climate change will also suffer as countries across the globe are expected to take knee-jerk measures to undo the economic losses. knee-jerk measuresனால் ஜஸ்ட் இது ஆக்சுவலாக அந்த மூவிஸ்லலாம் காட்டுவாங்க, முட்டியில் வந்து ஒரு சுத்தியல் மாதிரி ஒரு குட்டியாக ஒன்று இருக்கும், அதை வச்சு தட்டுனோடனே டப்புன்னு வந்து கால் தூக்குற மாதிரி. இது ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்கன்னா, ஒரு ரியாக்ஷன் வந்ததுக்கு நான் அதுக்கேற்ற மாதிரியே நான் ஒரு எக்ஸாக்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் கொடுக்குறேன், அவங்கள அகெயின்ஸ்டாக வந்து நான் எக்ஸாக்ட் ரியாக்ஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான் இது. இந்த எக்கனாமிக், இந்த பொருளாதார பின்னடைவு, அதுக்கு வந்து நான் என்னென்ன மெஷர்ஸ் எடுக்க முடியுமோ அதோட பாசிபிள் எல்லா மெஷர்ஸும் எடுப்பேன். இது கிளைமேட் சேஞ்ச் அஃபெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல, என்விரான்மெண்ட் அஃபெக்ட் பண்ணாலும் பரவாயில்ல. அப்படிங்கிறப்போ என்னாகும், நம்ம இந்த இதை முடிவு பண்ணியிருந்ததே வந்து இப்போது பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இது என்னென்னலாம் வந்து ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த ரெடியூஸ்டு பொல்யூஷன் லெவல்ஸாக இருக்கட்டும், குறைக்கப்பட்ட மாசு அளவாக இருக்கட்டும், இல்லை இந்த வனவிலங்குகள் திருப்பி அவங்களோட லைஃப் வந்து கிடைச்ச மாதிரி இருக்கு இல்லையா, அது எல்லாமே வந்து இந்த COVID-19 கிரைசிஸ்க்கு அப்புறமா தான். இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ வந்து ஒரு மனித குலத்திற்கு ஒரு அவேர்னஸ் மாதிரி இருந்தாலும் கூட, ஒரு எச்சரிக்கை மாதிரி இருந்தாலும் கூட, பட் இது நடந்தது ஒரு மேஜர் ஹியூமனிடேரியன் காஸ்டோட, பெரிய மனிதாபிமான செலவில் நடந்துள்ளது. போத் ஹியூமன் லைஃப் அண்ட் எக்கானமி ரெண்டையும் ரிஸ்கில் வச்சு இந்த விஷயம் நடந்திருக்கு. ஸோ இதுக்கு நம்ம ஒரு லாங் டேர்ம் விஷன், அதாவது வந்து தொலைநோக்கு பார்வை கொண்டு தான் வந்து நம்ம இதை எதனால் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்விரான்மெண்டல் கன்சர்ன்ஸ், அதில் வந்து எல்லாத்தையுமே வந்து ஒரு இந்த மாதிரி நடக்கக்கூடியதுனால என்னென்ன ரீசன்ஸாக இருக்கலாம், கிளைமேட் சேஞ்ச், டெசர்டிஃபிகேஷன், லாஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி, அதாவது காலநிலை மாற்றம், பாலைவனமாக்கல், பல்லுயிர் இழப்பு, தென் இல்லீகல் ட்ரேடிங், வனவிலங்குகளின் சட்டவிரோத வர்த்தகம், இது எல்லாத்துடைய விளைவு தான் வந்து இந்த மாதிரியான பேண்டமிக், இந்த எபோலாவாக இருக்கட்டும், சார்ஸாக இருக்கட்டும், மெர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாம் உருவாகிறதுக்கான காரணமே வந்து இந்த குறிப்பிட்ட இது
காரணங்கள் தான். இந்த காரணங்கள் நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம இயற்கையையும் பல்லுயிர்களையும் மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட். இன்டர்னலைஸ் என்விரான்மெண்டல் கன்சர்ன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளைமேட் சேஞ்ச் பற்றி பார்க்கலாம். இந்த பீரியடுக்கு அப்புறமாவது நம்ம என்ன பண்ணணும், கிளைமேட் சேஞ்சை ஃபோக்கஸ் பண்ணாமல் விடக்கூடாது. ஏன்னா இப்போது கொரோனாவிலேருந்து தப்பிச்சுட்டு கிளைமேட் சேஞ்சில் போய் சிக்கிடக்கூடாது. பிகாஸ் கிளைமேட் சேஞ்சும் ஒரு வகையில் ஒரு தொற்று நோய் மாதிரி தான். இப்போ எப்படி வந்து கொரோனாவோ அதை விட மோசமானது தான் கிளைமேட் சேஞ்ச். இப்போது கொரோனா கூட நம்ம வீட்டுக்குள்ளே இருந்துட்டால் நம்ம கைகளை கழுவி கொண்டா வந்து பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறோம். ஹைஜீனாக இருக்க மூலியமாக வந்து நம்ம பாதுகாப்பாக இருக்கலாம். பட் கிளைமேட் சேஞ்சுக்கு நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் ஹீட் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ அதை விட மோசமாக வரக்கூடியது தான் இந்த கிளைமேட் சேஞ்ச். அப்போது நம்ம ஒரு எப்படிப்பட்ட ஃப்யூச்சரை வந்து நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம கொடுக்க போகிறோம் அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. நம்மளோட நேச்சரை வந்து ஹியூமன்ஸ், என்வாயர்மெண்ட் அண்ட் வைல்ட் லைஃப் இந்த மூணுத்துக்குமே சமமான அளவில் வந்து இம்பார்ட்டன்ஸ் இருக்கணும். இப்போ வந்து நம்ம டாமினேட் பண்ணி ஹியூமன்ஸ் இருக்கிறோம். இது ரெண்டத்தையும் வந்து நம்ம கண்டுக்காமல், என்விரான்மெண்ட் சுற்றுச்சூழல் மற்றும் வன விலங்குகள் அதை கண்டுக்கிறாமல் ஹியூமன்ஸோட டாமினேஷன், ஹியூமன்ஸ் தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு இதோடு இருக்கும், அது குறைக்க வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ சில கண்ட்ரீஸ்லாம் வந்து இதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்தால் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்க்குறோம். தென் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். நம்மளுக்கு தெரியும் இப்போ பார்த்தோம் பொருளாதாரம் வந்து ரொம்ப வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. ஸோ அண்ட் ஆல்சோ வந்து கிளைமேட் சேஞ்சுக்கு அகேன்ஸ்டாக சும்மாவே வந்து யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச், இந்த காலநிலை மாற்றத்தை வந்து குறைக்கிறதுக்கு இப்போ இது இன்னும் டிஃபிகல்ட் ஆயிடுச்சு. பிகாஸ் ஆல்ரெடி இப்போ எல்லா கண்ட்ரிஸும் அவங்களோட பொருளாதார இதை தான் வந்து பார்க்கணுன்னு நினைப்பாங்களே ஒழிய கிளைமேட் சேஞ்சுக்குன்னு சொல்லி யாரும் வந்து ஸ்டெப் எடுக்க மாட்டாங்க. பட் அப்படி விட்டுறக்கூடாது அப்படிங்கிறது தான். பிகாஸ் இட் இஸ் அ டைம் டு ரியலைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். அண்ட் இந்த கொரோனா வைரஸ்னால் வந்து ஒரு டேட்டா என்ன சொல்லுதுன்னா, எங்கே வந்து புவரர் மோசமான காற்று தரம் இருக்கோ அந்த பகுதிகளில் இருக்கக்கூடியவங்களுக்கு தான் அதிகமான இறப்பு விகிதம் இருக்குது. இந்த கொரோனா வைரஸால் மோசமான காற்று தரம் இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து வரக்கூடிய அந்த கொரோனா பேஷண்ட்ஸோட டெத் ரேட் தான் வந்து ஜாஸ்தியாகுது. ஃபெட்டாலிட்டி ரேட் டியூ டு கொரோனா வைரஸ் இஸ் ஹையர் இன் த ரீஜன்ஸ் வித் புவரர் ஏர் குவாலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் இதை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றை விட்டுட்டு இன்னொன்றில் போய் சிக்காமல் நம்ம கிளைமேட் சேஞ்சையும் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். It's time to redefine the growth and development and make preserving the environment an integral part of it. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சுற்றுச்சூழலை பாதுகாப்பது அதன் ஒரு அங்கமாக மாற்ற வேண்டிய நேரம் இது. And also private companies should incorporate and internalize such method of production. அந்த சுற்றுச்சூழல் பாதுகாக்கிற தன்மையோட அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் இருக்கணும். டு ரெடியூஸ் த கார்பன் எமிஷன், கார்பன் உமிழ்வை குறைப்பதற்காக தனியார் நிறுவனங்கள் அத்தகைய உற்பத்தி முறையை இணைந்து உள்வாங்க வேண்டும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஷுட் ஆல்சோ மேக் டெவலப்மெண்டல் பாலிசிஸ் கீப்பிங் இன் மைண்ட் த என்வாயர்மெண்டல் சேஞ்சஸ். அவ்வளோதாங்க. என்விரான்மெண்ட்டை கன்சிடர் பண்ணி பப்ளிக் அண்ட் ப்ரைவேட் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணணும். பிகாஸ் இங்கே ரெண்டு பேருமே வந்து மேஜராக இருக்கக்கூடிய பார்ட்னர்ஸ். சுற்றுச்சூழல் சவால்களை மனதில் கொண்டு அரசாங்கங்களும் மேம்பாட்டு கொள்கைகளை உருவாக்க வேண்டும். இவ்வளோதாங்க இந்த டாப்பிக்கில். ஸோ இதுக்கான அப்டேட்ஸ் இருந்ததுன்னா நியூஸ் பேப்பர்ஸ் ரீட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் கிடைக்கும். கவர்மெண்ட் சைடு இருந்து பார்த்தீங்கன்னா பாலிசி மேக்கிங், ப்ரைவேட் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ப்ரொடக்ஷன் ப்ராசஸ் எல்லாத்துமே வந்து என்வாயர்மெண்டலையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் இனி பண்ண ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது தான் இது. ஸோ இதுதான் இந்த வீடியோட எண்ட். Thanks for watching, and you can also follow me in UPSC Self Study YouTube channel. ஸோ இந்த யூடியூப் சேனலில் நிறையா வீடியோஸ் இந்தியன் ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸ்ன்னு சொல்லி ரொம்ப டிஎன்பிஎஸ்சிக்கு உதவக்கூடிய வகையில் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ if you are interested, you can watch it. Thank you.